இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவன் ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணணும்னு முயற்சி பண்ணப்ப அதை நான் தடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி அநியாயமாகும்? அந்த பொண்ணுக்கு நான் செஞ்ச நியாயம் மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியலையா? பொண்ணு கிட்னாப்பா? இதெல்லாம் நீங்க உருவாக்குனது. என் மாமனார நீங்க கொல்ல போகும்போது அவர் வந்து தடுத்து உங்களை அடிச்சிட்டாருங்கிற ஆத்திரத்துல நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. நான் அப்படிதான் பண்ணேன்னு உங்ககிட்ட ஏதாவது சாட்சி இருக்கா பூமி? அது இருந்தா என்கிட்ட காட்டு. சாட்சி இல்லைன்னு தானே நீங்க இவ்ளோ தைரியமா பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல நான் என் புருஷனை பார்க்கணும். என் புருஷனை காட்டுங்க. காட்டுன்னு சொன்ன உடனே டிக்கெட் போட்டு காட்டுறதுக்கு இது ஒண்ணு சினிமா கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன். குற்றவாளிய பார்க்கணும்னா கோர்ட் பர்மிஷன் வேணும். போய் அதை வாங்கிட்டு வா. சார், சட்டத்தை பத்தி எங்களுக்கும் தெரியும். அவனை வெளியே கொண்டு வரதுக்கு மட்டும்தான் கோர்ட் பெயில் வேணும். அவனை பார்க்கறதுக்கு அவனுக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவே போதுமானது. ஆமா, என் புருஷன் இப்ப எப்படி இருக்காருன்னு நாங்க பார்க்கணும். மரியாதையா அவரை காட்டுங்க. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் காட்ட மாட்டேன். என்ன பண்ணுவ? சூர்யா, இங்க பாருங்க. வேண்டாமா, இப்ப நீ இப்படி கோவப்படுறது நமக்கு நல்லது இல்லம்மா. அவங்களை எதுக்கு தடுக்கிறீங்க கிருஷ்ண பிரசாத்? விடுங்க. என்ன பண்ணிடுவான்னு நானும் பாக்குறேன். என் மேலேயே கை வைப்பாளா? அப்படி செஞ்சானா செல்லுல தூக்கி போட்டுருவேன். அப்படி பண்ணா தன்னோட புருஷனை பாக்குற ஆசை தீந்துருன்னு நினைக்கிறேன். அந்த சான்ஸ் வேணா கொடுக்கிறேன். எஸ்பி சார், நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு மரியாதையா என் புருஷனை விட்டுருங்க ப்ளீஸ். இல்லைன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். என்ன மிரட்டுறியா? மிரட்டுனா பயப்படுறதுக்கு நான் ஒண்ணு சில்ற ரவுடி இல்ல, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் சூர்யா. என்ன சார், காவல்துறை மொத்தமா உங்களுடைய சொந்த மாதிரி பேசுறீங்க? உங்களுக்கு மேல டிஐஜி இருக்காரு, அவரை போய் பார்ப்போம். எங்க ககனை நாங்க வெளியே கொண்டு வருவோம். இந்த டிஐஜி எல்லாம் இருக்கட்டும், போலீஸோட பாஸ் டிஜிபி வந்தாலும் சரி, நீங்க அவனை வெளியே கொண்டு வர முடியாது. உங்களுக்கு நீங்களே குழிய தோண்டிட்டு இருக்கீங்க. உங்களோட அழிவை யாராலையும் தடுக்க முடியாது. இதுக்கு நீங்க அனுபவிப்பீங்க. இதை விட டபுள் மடங்கு அனுபவிப்பீங்க. ரெண்டு பேரும் போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? பூமி, வாமா. இவர்கிட்ட இனி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம போலாமா? ஏய், நீ மட்டும்தான் தலகணத்தோட ஆடுறன்னு நினைச்சேன்டா. ஆனா உன் பொண்டாட்டிக்கும் அதே தலகணம் இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. உன்னை பாக்குறதுக்கு உன் பொண்டாட்டி இங்க வந்தாடா. உன்னை பார்க்க வாய்ப்பு கொடுக்கலங்கிறதுக்காக உன்ன மாதிரியே திமிரா பேசுறா. உன்னை மட்டும் நான் வெளியே விடலனா நான் தான் வருத்தப்படுவேனா? நான் நாசமா போயிடுவேனா? எந்த தைரியத்துலடா அவ அப்படி பேசுறா?